ஏ ஹாய். ஆக்சுவலாக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் என்னோடய வீடியோவை 1-2 பேர் தான் பார்ப்பாங்க, மோஸ்ட்லி பார்க்க மாட்டாங்கன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம போடுற வீடியோஸ்லாம் யாருடா பார்ப்பாங்க அப்படின்ட்டு. நான் போடுற வீடியோஸும் ஒரு 20 பேர்லேருந்து 30 பேர் பார்க்குறீங்கன்றத நினச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அதே மாதிரி ஷார்ட்ஸ் போட்டாலுமே ஒரு 500 பேர்கிட்ட பார்க்குறீங்க. நீங்கள் ஒருத்தர் 2 பேர் பார்த்தா கூட ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. அப்போ தான் உங்கள் மூலிமா இன்னும் நிறைய பேருக்கு போனால் கூட 1-2 ஆர்டர் வந்து எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லோரும் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு சன்னு. அன்றைக்கி என் பொண்ணை காமிச்சேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இவரை காட்டணுமா. ஸோ வந்து அதனால தான் நானும் வீடியோக்கு வரப்போகிறேன்னு சொல்லி வந்து உக்காந்துட்டான். ஹாய் சொல்லு. ஹாய். சரி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துடலாமா. ஆக்சுவலாக நான் என்னோடய இன்ஸ்டா பேஜ்க்காக நான் கொலாபரேஷனுக்காக நிறைய இன்ஃப்ளூயன்சர்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் அப்ரோச் பண்ண இன்ஃப்ளூயன்சரில் எனக்கு நடந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை ரொம்ப மனசு கஷ்டப்பட்டதுன்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரியா வ்ளாக்ஸ், அதாவது பவா சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றினா இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சொல்லு. ஃபுல்லாக பாருங்கள். வாங்க போகலாம். ஓகே, அவர் விளையாட போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பார்த்தீங்கன்னா நான் யாரோடைய நேமையும் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. மோஸ்ட்லி நம்ம போடுற வீடியோ அவங்களுக்குலாம் போய் ரீச் ஆகுமான்னு கூட தெரியல. பட் இருந்தாலும் நான் இவங்க தான் இன்னார் தான் இந்த மாதிரின்றது எனக்கு அவங்கள சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா, அது என்னோடய ரைட்ஸ் தான் இல்லையா. ஸோ நான் அதனால தான் இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு என்னோடய போர்ட்ஃபோலியோ ஃபோட்டோஸ் மட்டும்தான் என்னோடய இன்ஸ்டா பேஜில் நான் போட்டிருந்தேன். அதோட ஸ்டாப் ஆகி அப்படியே நின்றுச்சு. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஜஸ்ட் நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ ஃபோட்டோஸ் மட்டும் நம்ம இன்ஸ்டா பேஜில் இருக்குது, அதை பார்த்துட்டு மட்டும் கஸ்டமர்ஸ் நம்மளை தேடி புக்கிங் வருவாங்க அப்படின்றத நான் நம்பலை. ஏன்னா இப்போ நம்ம ஒரு கடைக்கே போனாலும் ஒரு இடத்துல வந்து ஒரு சாரியோ இல்லை ஒரு ட்ரெஸ்ஸோ நல்லா இல்லைன்னா அவங்க பக்கத்து கடைக்கு தான் போக பார்ப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அந்த கலெக்ஷன் பார்த்து தான் ஒரு சாரீ ஆகட்டும் எப்படி இருந்தாலும் ஒரு கஸ்டமர் எடுக்கிறாங்க. அதே மாதிரி தான் மேக்கப் இண்டஸ்ட்ரியிலுமே நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் வந்து நம்ம இன்ஸ்டா பேஜ் பார்த்து தான் வராங்க. ஸோ அதை காலியாக வைக்க நான் விரும்பலை. நான் என்னோடய டைம் வர வரைக்கும் என்னால் வெயிட்டிங்கும் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணேன், ஓகே இன்ஸ்டாவில் ஃப்ரீ கொலாபரேஷன் அப்படின்ற மாதிரி யாருன்னா இன்ஃப்ளூயன்சர் பண்ணுறாங்களா, ஸோ அப்படி நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு 2 to 3 மெம்பர்ஸ்லாம் ஃப்ரீ கொலாபரேஷன் சொல்லிவிட்டு நான் ஐடென்டி பண்ணேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு இன்பாக்ஸ்லேயும் போயிட்டு நான் இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா, நீங்கள் ஃப்ரீ கொலாபரேஷன் பண்ணி தருவீங்களா அப்படின்ற மாதிரி நான் கேட்டு மெசேஜ் மட்டும் அவங்களோட ரிப்ளைக்காக நான் வெயிட் பண்ணிவிட்டேன். சம்டைம் நான் என்ன பண்ணுவேன், டெய்லி போய் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே இவங்க நம்மளுடைய கமெண்ட்ஸை பார்த்தாங்களா, இல்லை நம்ம பண்ண மெசேஜை பார்த்தாங்களா அப்படின்னு நான் போய் வெயிட் பண்ணி பார்த்துட்ருப்பேன். ஆனால் அவங்க சைட்லேருந்து வராது. எப்போனா பார்த்திங்கன்னா வந்துச்சு, எனக்கு ரிப்ளை வந்துச்சு. எப்போன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் கழிச்சிருந்து ஒருத்தவங்ககிட்ட வந்துச்சு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ப்ரொஃபைல் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நானும் சென்ட் பண்ண. அப்பயே சொன்னேன், இல்லை மேம் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் இது என்னோடது வந்து போர்ட்ஃபோலியோ பிக்சர்ஸ் மட்டும்தான் இருக்குது, நீங்கள் வந்து இதை மட்டும் பார்க்காதீங்க, என்னோடய ஒர்க்கும் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் வந்து கொலாபரேஷன் உங்கள் பேஜிலலாம் நீங்கள் போட வேண்டாம் மேம், என்னோடய மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் ரிவ்யூ மாதிரி மட்டும் ஷேர் பண்ணுங்கள். பெஸ்ட்டு நான் உங்களோட ஃபோட்டோவை நான் என்னோடய இன்ஸ்டா பேஜில் மட்டும் நான் போட்டுக்கிறேன், இதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. ஓகே நோட்டட்மா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதோட கான்வர்சேஷன் அங்கே கட் ஆகிடுச்சு. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இது செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அவங்களாவது பரவாயில்ல, நோட்டட்னு போட்டிருக்காங்க, ஓகே எப்படி இருந்தாலும் கூப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு மன நிம்மதி இருக்கும். இந்த செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டா பேஜில் நினைக்கிறேன்
மென்ஷனே பண்ணியிருந்தாங்க ஃப்ரீ கொலாபரேஷன் அப்படின்ட்டு. நம்ம போயிட்டு அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன், அவங்களும் மெசேஜ் பண்ணாங்க, ஓகே பண்ணலாம் டன் அப்படின்ற மாதிரி. நான் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக திரும்பவும் கேட்டேன், மேம் இது நீங்கள் வந்து ஃப்ரீ கொலாபரேஷன் தானே மேம், ஓகேவா உங்களுக்கு ஓகேவா நம்ம பண்ணலாமா? நான் வந்து இந்த மாதிரி கேமராமேனும் அந்த மாதிரிலாம் எதுவும் என்னால் ப்ரொவைட் பண்ண முடியாது, ஏன்னா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஓகேனா நம்ம பண்ணலாம் மேம். நீங்கள் இதே தான் சொன்னேன், இதே கண்டிஷன் தான் அவங்களுக்குமே சொன்னேன். நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டா பேஜில் போட்டு எனக்கு கொலாப் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை, உங்களோட பிக்சரை நான் என் இன்ஸ்டா பேஜில் மட்டும் போட்டுக்கிறேன், எங்கிட்ட ஃபோன்லேயே நல்ல குவாலிட்டி இருக்குது மேம், கேமரா குவாலிட்டி இருக்குது, நான் ஸோ அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அவங்க என்னென்னாங்க அதுக்கு ஆளே இல்லை. அந்த மெசேஜ் பார்த்துட்டு ரிலேட்டடாக நான் அவங்களுக்கு மேம் என்ன மேம் எதுவுமே சொல்லலையே அப்படின்ட்டு. ஓகே அது அவங்க இஷ்டம், நமக்கு ஃப்ரீ கொலாபரேஷன். எனக்கு என்ன ஒரு கேள்வினா, அப்புறம் எதுக்கு அவங்க அங்கே வந்து ஃப்ரீ கொலாபரேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கணும்? நான் அதை பார்த்துட்டு தான் அவங்களுக்கு போயிட்டு நான் மெசேஜ் பண்ணேன். நான் மெசேஜ் பண்ணது இல்லாமல் லூஸ் தனமா வந்து மெசேஜ் பண்ணுவாங்களான்னு நான் அவங்களுக்காக 3 days லிட்ரலி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொன்று தேர்டுங்க, இது லாஸ்ட் முடிச்சு. நான் இதோடு தான் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி நம்ம யார்கிட்டையும் கேட்கக்கூடாதுன்னுட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸோட ஸ்டாப் பண்ணிட்டேன். அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ வந்து கூட என்னோட கிளாஸ்மேட்டெலாம் இல்லை, பக்கத்து கிளாஸ் தான். ஆக்சுவலாக அவங்க இப்போ வந்து கொஞ்சம் பாப்புலராக தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன், அது என்னன்னு தெரியல. நான் அவங்ககிட்டயுமே மெசேஜ் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரிமா நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு ஓகேவா, அதே மாதிரி ஃப்ரீ கொலாபரேஷன் எனக்கு பண்ணித்தர முடியுமா அப்படின்ட்டு. ஓகே சூப்பர் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓகே அவளுக்கு ஏதோ ஒர்க்காக இருப்பாங்க போல், ஸோ அதனால தான் அவள் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணலன்னு நினச்சிக்கிட்டு நான் அகைன் போய் மெசேஜ் பண்ணுறேன், என்னம்மா அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்கிறேன், பட் எதுவுமே உங்ககிட்ட இருந்து ரிப்ளை வரலையே என்ன அப்படின்னா, அதுக்கு ஹார்ட்டின் சிம்பிள் வந்து லைக் பண்ணி வச்சுருக்காங்க. நான் இதை எப்படி எடுத்துக்கிட்டோம், உனக்கு விருப்பம் இருக்கா விருப்பம் இல்லையா? நீங்கள் டேரெக்டாக இங்கே தான் சொல்லிட்டிங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக உங்களுடைய ரிப்ளைக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அந்த டைமில் தான் நான் வந்து பவா சிஸ்டருக்குமே நான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் லிட்ரலி நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க, பவா சிஸ்டர் மாதிரி ஒரு கேரிங்கான ஒரு பர்சனை லிட்ரலி யூடியூப் இதில் இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் தான் பவா சிஸ்டர். அவங்களுக்குமே இவங்களுக்கு கூட நான் மெசேஜ் பண்ணுற அதே டைமில் தான் அவங்களுக்குமே நான் டிஎம் பண்ணியிருந்தேன். அவங்களுமே எனக்கு 3 daysக்கு அப்புறம் தான் ஓகேப்பா மெசேஜை பார்த்துட்டு ஓகேம்மா நீங்கள் வாங்க பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உடனே சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு ஷாக்கு, என்னன்னா இவங்க உங்களோட எப்போ கேட்பாங்கல்ல, உங்கள் இன்ஸ்டா பேஜை சென்ட் பண்ணுங்கள் நான் பார்க்குறேன் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு. எனக்கு ஷாக்கிங்கு. நானும் ஓகே சிஸ்டர் உங்களுக்கு ஓகேவா, அப்போ சண்டே நம்ம பண்ணிக்கலாமா அப்படின்னு. ஓகேம்மா நீ வா சண்டே வா, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான், எனக்கு வந்து லியோன் இருக்கான் இல்லையா, நீ வந்து சீக்கிரமே நம்ம அதாவது மேக்கப் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கோ, ஆனால் 1 hourக்குள்ளே முடிச்சு போடு. ஓகே மேம் ஓகே சிஸ்டர் நான் ஓகே நம்ம வந்துடலாம், எனக்குமே பேபிஸ் இருக்காங்க நான் கூட்டிகிட்டு வரவா அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க ஓகே கூட்டிகிட்டு வா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. நானும் என்ன பண்ணேன், ஆக்சுவலாக அவங்க எப்போ வர சொன்னாங்கன்னா 2 மணிக்கு வர சொன்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 1:30 போலேயே போயிட்டு ஓகே கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடலாம், ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் தானே இருக்காங்க, போயிட்டு சீக்கிரமாக வரலாம் அப்படின்ட்டு நானும் போனேன். அப்போ தான் சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, வீட்டு வேலை தான் பண்ணிகிட்ருக்காங்க, மீன் க்ளீன் பண்ணுறது, அது கொஞ்சம் அவங்களோட ஒர்க்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாவு குட்டீஸ் 2 தனித்தனியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணவா, அதுவும் என்னை பார்த்துட்டு உடனே ஏதோ அவங்க வீட்டுக்கு வந்து சொந்தக்காரங்க வந்த மாதிரி வாங்க உட்காருங்க தண்ணி குடிங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள், என்னாச்சு இவ்வளோ சொல்லிட்டீங்க. லிட்டரலி எனக்கு ஒரு ஷாக்கிங், இப்படிலாம் கூட இருக்காங்களா, பரவாயில்லையே நல்லுள்ளங்களும் இருக்க தான் செய்கிறாங்கப்பா இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலு. அதுக்கப்புறம் ஓகே சிஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வாங்க, முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. லிட்ரலி அவங்க நான் போனது 1:30 போல் போயிருந்தேன் அவங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு அவங்க மேக்கப்புக்கு வரும்போது 3:30 சம்திங். அவங்க லியோன் எல்லாரையும் தூங்க வச்சுட்டு தான் மேக்கப்புக்கே வந்தாங்க. அப்புறம் என்னோடய மேக்கப் பண்ண ஒர்க்கு அந்த வீடியோஸு அது எல்லாமே நான் என்னோடய இன்ஸ்டா பேஜில் போட்டிருக்கேன். அவங்களுக்கு மேக்கப் பண்ணது, அப்புறம் அவங்க எனக்காக கொலாப்ரேஷனுக்காக நான் அவங்கக்கிட்ட கேட்கவே இல்லை, எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க கொலாப்ரேஷன் உங்கள் பேஜில் போட்டு பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அவங்க எனக்காக ஒரு டான்ஸ் பண்ணி அதையுமே கொலாப்ரேஷன் மாதிரி பண்ணி அவங்க இன்ஸ்டா பேஜ்லையுமே போட்டிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஆக்சுவலாக நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்களான்னு தெரியல, உங்களுக்கு நான் நிறைய வாட்டி தேங்க்ஸ் சொல்லிட்டேன், இப்பயும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. என்னை ட்ரஸ்ட் பண்ணி என்னோடய ப்ரொஃபைலை நீங்கள் பார்க்காம கூட என்னோடய ஒர்க்குக்கு நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
மோஸ்ட்லி எல்லா இன்ஃப்ளூயன்ஸ்க்கும் என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். மோஸ்ட்லி இந்த வீடியோ நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு யூடியூபராக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து படிப்படியாக தான் வந்துட்டுருப்பீங்க. நீங்கள் படிப்படியாக வந்து ஒரு இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு இந்த பெய்ட் கொலாபரேஷன் அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? நாங்களுமே, அதாவது நானும் சொல்ல, என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த மாதிரி வீடியோஸ் பண்ண தெரியாமல், யூடியூப்ஸில் வீடியோ போட தெரியாமல், இன்ஸ்டாவில் வீடியோஸ் போட தெரியாமல் இன்னுமே நிறைய பேர் நிறையா ஒர்க்கில் இருக்காங்க. மேக்கப்னு மட்டும் இல்லை, நிறைய ஃபீல்டில் இருக்காங்க. அவங்களாம் உங்ககிட்ட கொலாபரேஷன் கேட்கும்போது அதிக அமௌண்ட் இல்லைன்னா கூட, ஒரு கம்மியாக பண்ணலைன்னா கூட, ஆனால் அதிகமாகவும் கேட்காம இருக்கலாம். ஜஸ்ட்டு எனக்கு தெரியல, ஒரு யூடியூப்பில் இல்லை உங்கள் இன்ஸ்டாவில் நீங்கள் ஒரு வீடியோ போட்டு எந்த அளவுக்கு நாங்கள் வந்து ரீச் ஆக போகிறோன்றது எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக நாங்கள் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுற ரீசனே பார்த்தீங்கன்னா, உங்கள் மூலியமாவது நாங்கள் வந்து ஒரு 4 பேருக்கு தெரிய மாட்டோமா, அதுலேருந்து 1-2 ஆர்டர்ஸ் எங்களுக்கு வராதா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறோமே. இதில் நாங்கள் இப்போ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் அவங்க கிளாஸ்க்கு போயிட்டு அப்புறம் ப்ராடக்ட் வாங்கி, ஸோ அதுலேயே அவங்க மோஸ்ட்லி எல்லாம் செலவாயிட்ருக்கோம். நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், அப்புறம் ஏமா நீங்கள் வந்து எங்களுக்குலாம் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஒரு நம்பிக்கை தான், நீங்கள் பண்ணி தருவீங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். எனக்கு தெரியல, இவ்வளோ பேர் இவ்வளோ அமௌண்ட்லாமாடா கேட்பாங்க, 3000 4000, மேபி இதெல்லாம் கம்மியாக கூடமான்றதே எனக்கு தெரியல. நான் கேட்ட வரைக்கும் 4000. இத்தனைக்குமே நான் என் இன்ஸ்டா பேஜில் போட்டுக்கிறேன் அப்படின்னாலுமே அதை நீங்கள் போடாங்க போங்க, நான் கொலாபரேஷனுக்கு நான் 4000 தான் நான் வாங்குறேன் அப்படின்னும் போது எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்களும் இந்த ஸ்டேஜில் இருந்து தானே வந்திருக்கீங்க. ஸோ எங்களை மாதிரி வரவங்களும் நம்மளும் அன்றைக்கி அவங்கள மாதிரி இருந்தானே வந்தோம், நம்ம இந்த அளவுக்கு கேட்குறோமே, ஓகே கொஞ்சம் பார்த்து பண்ணலாம் அப்படின்றது மோஸ்ட்லி யாரும் பண்ணுற மாதிரி தெரியல. எல்லாருமே அந்த மணி மைண்டடாக மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இதில் சில பேர் வந்து ஹெல்பிங் மைண்டுமே பண்ணுறீங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்ன மாதிரி நிறைய பேர் உங்ககிட்டலாம் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளீஸ் அவங்களுக்குலாம் உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். இது வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு மாற்றத்தை தரும்ன்றது நமக்கு தெரியல. ஆனால் உங்களால் அவங்களுக்கு ஒரு மாற்றம் வந்தால் கூடமே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அன்றைக்கி அவங்களால எனக்கு இந்த ஒரு மாற்றம் நடந்துச்சேன்னு சொல்லிட்டு அவங்க மனசில் எங்கன்னா நீங்கள் ஒரு ஓரத்தில் இருப்பீங்க. ஓகே, எனக்கு இது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு ரொம்ப இது எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா நானுமே பிகாம் முடிச்சிருக்கேன். நான் ஆக்சுவலாக என்ன ஓகே, நம்ம ஃபினான்ஷியலாக கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு ஒரு கொலாபரேஷனுக்கு அப்படின்னும் போது அது ரொம்ப பேடாக இருக்குது. சாரி, கொஞ்சம் எமோஷ்னல் ஆயாச்சு. அதுதான் இப்போது அவங்களோட நீங்கள் ப்ரொஃபைல் செக் பண்ணுறீங்க இல்லையா, உங்களுக்கு ப்ரொஃபைல் செக் பண்ணும்போதே தெரியும், ஓகே இவங்க கொஞ்சம் ரீச் ஆகிருக்காங்க, இவங்களுக்கு நம்ம இவ்வளோ பட்ஜெட் சொல்லலாம் அப்படின்ட்டு. ரீச்சே இல்லாதவங்க கிட்ட போய் எங்களுக்கு இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னா எப்படிங்க தருவாங்க? அதுவுமே ரிப்ளை இருக்காது. தவிர்த்து அது கூட ஓகே, மனசு தேத்திக்கலாம், ரிப்ளை தானே இல்லைன்னு. சில பேர்லாம் ஓப்பனாக வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் அனுப்புவாங்க, இதுதாம்மா முடிஞ்சால் பண்ணிடுறீங்கன்னா போமா அப்படின்னும் போதெல்லாம் புரியல. நீங்களும் மனுஷங்க தான், நாங்களும் மனுஷங்க தான். நீங்களும் இங்கேருந்து தான் போனீங்க, நாங்களும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு உங்கள் மூலிமா 1-2 வராதான்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் உங்ககிட்ட கேட்குறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறது நல்லா இல்லை. ஸோ மோஸ்ட்லி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க பாருங்கள். ஓகே, விளையாட போன ஒரு ரிட்டன் வந்துட்டார். இதுதாங்க என்னுடைய வந்து கொலாபரேஷனுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும். இதுக்கப்புறம் கொலாபரேஷன் சொல்லிட்டு யார்கிட்டையுமே நம்ம கேட்கக்கூடாது, வந்தால் வரட்டும், வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் இப்போ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னும் போது, இது வந்து ஒரு மாடல் பார்க்குறீங்க, இல்லை ஒரு ஜுவல்லரி பிஸ்னஸ் இப்போ நான் ஸ்டார்ட் அப்பில் இருக்கேன், இல்லை ஒரு கேமராமேனாக நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு, நான் கொலாபரேஷனுக்கு பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ஓகேனா நம்ம இது வந்து ஃப்ரீ கொலாபரேஷன்ற மாதிரி நம்மளாம் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி ஒரு கொலாபரேஷன் நம்ம பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் கொலாபரேஷன் சொல்லிட்டு டிஎம் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம ஓகேனா நமக்கு கன்வீனியன்ட் ஆனதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க்கெலாம் நம்ம ஸோ இதுதாங்க என்னோடய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க, என்ன மாதிரி நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கீங்க, அதனால நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்ட்டு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நாளைக்கு வீடியோ வர வரைக்கும் பாய்.